இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச் சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். எவன் ஒருவன் பெண்களை அழகா காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆயிடுவாங்க. இந்த ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. கண்ணில் தார் தாரையா தண்ணி வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில் பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள் திருவள்ளுவரோடு ஒரு பயணம். இந்த பயணத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். என்னை பற்றி இவங்க சொன்னாங்க, திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்கள் ஆக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப்பு. அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தனும் படிச்சுட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு ரேடியோ ஒரு டிவி தெருவாக போய் விற்று இன்றைக்கி வந்து ஷோரூமாக இன்றைக்கி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான். அவர் திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறாருன்றது நம்ம வாழ்க்கையில் அதாவது ஒன்று வைக்க முடியுமா? அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் இருக்கிற அங்கே பாருங்க, நான்லாம் 99ல் தஞ்சாவூரில் பூச்சி மருந்து ரெப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். வில்லேஜாக போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது, அவங்க வயலை பார்க்குறது, அதில் பூச்சி விழுந்துருக்கும், குருத்து பூச்சி, அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு, அல்லது பருத்தியில் வந்து நிறையா பூச்சி வரும். இந்த மாதிரியெல்லாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அத்திமீறு அடங்க மறு இந்த மாதிரி எழுதி அண்ணன் பேரை தான் எழுதியிருக்கோம். நான் சொல்கிறது 97, 98, 99. நான் வந்து மிரளுவேன். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அது இருக்குங்க. இப்படி எப்படி போய் அங்கே இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆகினாருன்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது. அதேமாதிரி பாலகிருஷ்ணன் சார், நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் உளவுத்துறை அதிகாரின்னு தான் சொல்லுவேன். சார் நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க இங்கே. ஆனால் நீங்கள் எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி? நீங்கள் அது வந்து ரஷ்ய உளவுத்துறையா, ராவா அல்லது மொசார்ட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அதாவது நிறைகுடம் தளம்பாது நடுக்கடல் வந்து அலையடிக்காத மாதிரியே இருப்பார். அவர் எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர். அதே மாதிரி அண்ணன் வி சேகர் அண்ணன் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்கள் வந்து சேகூரா, பிடல் காஸ்ட்ரோ, மூலதனம் இப்படிலாம் புத்தகங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான். ஆனால் அதிக குடும்ப படங்களை எடுத்தவர். ஆனால் அவர் பேச்சில் சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேனை சொல்லணும், எடுக்கும்போது அப்படி தெரியவே இல்லை. சின்ன பிள்ளைக்கு உடம்பு பூரா அறிவுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எட்வின் வந்து பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எடுக்கும்போதே ரெடிங்கன்னு எடுத்துடுறாரு. ஆனால் இதில் பார்க்கும்போது அது டிஏயாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இவர் வந்து தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய இயக்குனராக வந்துடுவார். ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகாக காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆகிடுவாங்க. இதில் நடிச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்க. ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாமல் நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. நாங்களும் இப்போ போய் மதுரை, ராமநாதபுரம்,
அது பிறகு நான் தேனியெல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் ஐயோ நான் வரமாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது வந்து நடித்தது இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கும் இசையமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்றைக்கி இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காகவே அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேறு யாரையாவது விட்டனா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று, இதில் நக்கீரன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான். அது நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதில் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் வந்து ஒரு அறமான நூல். இப்போ தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகு தான் அறம், அதுக்கு பிறகு அந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கிறான். அப்போ ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்புன்றான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புன்றா கல்வி. அப்போ அதற்கான நூல் இது. இப்போ என்ன இருக்காங்க, திருமகன் இருக்கன்னா இருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க. அரசியல் தலை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவரை வச்சு சீல் ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாரே தெரியும். சீல் ஷூட் பண்ணோன்னே இப்போ நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு தான் நம்ம நினைப்போம். அவர் அரசியலே இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு. சில் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த சில்லாம் பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போகிறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடைவிடாத பணியில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றது தான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரியான இசை விளையாட்டு விழாக்கெல்லாம் அண்ணன் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டுருந்தானா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இதில் திருவள்ளுவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணவங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்கள் அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்கிறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ வாஸ் லைக் ரியலி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ என்னோடய பேரே பாடினி குமார் தான். ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள்ன்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது, நம்ம அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது, இப்படி தான் ஞாபகம் வரும். அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டரை எடுத்தேன். பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் படம். அவ்வளோதான். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம், இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு
பா இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னை வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இசைஞானி சார் முதல்ல இந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ லைக் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க உங்களுக்கும், நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்ருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த உரையை ஒரு குரலோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புகிறேன். என்ன வாசிகையாக தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏசி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள், அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் உயிர் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள், சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்கில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் இஸ் அ ட்ரீம் கம் டு மூமெண்ட். Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பற்றி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டிரெக்டர், ஆர்ட் டிரெக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி.